ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் காந்தி சிலை அருகே நகர பாஜக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு சக்தி கேந்திர பொறுப்பாளர் கோமதி சீனிவாசன் தலைமை தாங்கினார். தேசிய பிறமொழி பிரிவு சீனிவாசலு, வழக்கறிஞர்கள் சேகர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். அதில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு, கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள், மாணவர்கள் சீரழிந்து வருகின்றனர். மேலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும், இதன் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத திமுக அரசை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நடைபெற்ற இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.